சென்னை அண்ணா நகரில் நடைபெறும் மங்களா அண்ட் டீம் 10வது பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். நேபாளம்ல ஜென்சி போராட்டத்தினால முன்னாள் பிரதமர் KP சர்மா ஒலி பதவியை ராஜினாமா செஞ்சாரு. அடுத்த பிரதமரா ஜென்சிகளோட நம்பிக்கை முகமா பார்க்கப்பட்டவர் தான் பாலன் ஷா. இப்போ இவர் மேலேயும் அதிருப்தியில இருக்காங்களா? என்ன காரணம்? விளக்குகிறார் தொகுப்பாளர் அஞ்சலி. நன்றி கவிதா. நேபாளத்தில் வேலை இல்லை, பொருளாதார நெருக்கடி, இந்த மாதிரி பல காரணங்களால முன்னாள் பிரதமர் KP சர்மா ஒலிக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சாங்க இளைஞர்கள். இதனால சமூக ஊடகங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு. இதனால கடுப்பான ஜென்சிகள் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இந்த போராட்டம் கடைசியா வன்முறையா மாறி பல பேர் இந்த போராட்டத்தினால உயிரிழந்தாங்க. இதனால அரசு மேல ஒரு கடும் அதிருப்தி ஏற்பட்டு அப்ப பிரதமராக இருந்த KP சர்மா ஒலி செப்டம்பர் 9, 2025 பதவியை ராஜினாமா செஞ்சிருந்தாரு. இவர் பதவியை ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறமா நாட்டினுடைய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுச்சு. அப்புறம் முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி இவங்க தலைமையிலான இடைக்கால அரசோ அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்தபடியா தேர்தல் நடத்தப்பட்டு ஜென்சிக்களினுடைய பெரும் ஆதரவோட, பெரும் எதிர்பார்ப்போட காத்மாண்டுவினுடைய முன்னாள் மேயரான பாலன் ஷா அவர்கள் மார்ச் 27, 2026 அப்ப புதிய பிரதமரா பொறுப்பேற்றார். ஸோ இந்த பாலன் ஷா மேலே ஜென்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா முன்னால் இருந்த பிரதமர்னால வேலையெல்லாம் இல்லை, நிறைய பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஆட்சியே கலைக்க வச்சு திரும்பியும் தேர்தலையும் நடக்க வச்சிருந்தாங்க ஜென்சிகள். இது ஒட்டுமொத்த இந்திய நாடுமே திரும்பி பார்த்துச்சு இந்த விஷயத்தை அப்படிங்கிறதா நம்ம சொல்லணும். ஆனால் நம்பிக்கை முகமாக பார்க்கப்பட்ட பாலன் ஷா மேலே இப்போ பெரிய ஏமாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஆட்சி அமைந்த 100 நாளில் ஏமாற்றம் தான் மிச்சம் அப்படின்னு பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ஏன் அப்படின்னா, அவர் தேர்தலில் வெற்றி பெற்றப்ப தன்னோட முதல் 100 நாட்களுக்குள்ள ஆளுகை, அப்புறம் பொருளாதாரம், பொது நிறுவனங்களில் விரிவான சீர்திருத்தங்கள்லாம் நான் செய்வேன் அப்படின்னு 100 அம்ச திட்டத்தை முன் வச்சு உறுதியளிச்சிருந்தார். ஆனால் அந்த மாதிரி எந்த முன்னேற்றமும் இல்லை. மாறா எதிர்கட்சியினர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதுலையும் அவங்கள கைது செய்யறதுலையும் தான் ஆர்வம் காட்டுறாங்க இந்த அரசு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதற்கிடையில தான் இப்போ காத்மாண்டுவில் பாலன் ஷாவுக்கு எதிராக போராட்டம் வலுத்துட்டு வருது. இந்த போராட்டம் இப்போ அங்கே அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை முன்னால் இருந்த பிரதமருக்கு எதிராக எப்படி போராட்டம்லாம் தொடங்கினாங்களோ, எப்படி அது வன்முறையாலாம் மாறுச்சோ, அது மாதிரி இந்த தடவையும் நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி நேபாளம் பக்கம் மறுபடியும் பார்வைகள் திரும்பியிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை அகற்றணுன்றது தான் பாலன் ஷாவுடைய ஒரு நீண்ட நாள் முடிவு அப்படின்னு சொல்றாங்க. இது அவர் இப்ப பிரதமராக இருக்கும் போது எடுத்த முடிவில், அவர் மேயரா இருக்கும் போதே இந்த முடிவில் தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது இப்ப கிடைக்கக்கூடிய தகவல்ல நமக்கு சொல்லப்படுது. நேபாளத்தில் பார்த்தோன்னா, ஒரு நபருக்கு தனிப்பட்ட முறையிலையோ இல்லை குடும்ப உறவுகள் மூலமாகவோ சொந்தமாக நிலம் இல்லை அப்படின்னா அவங்கள நிலமற்ற ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்க ஆத்தங்கரையோரமாகவோ இல்லை வேற எங்கேயாச்சும் இடத்த ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள கண்டுபிடிச்சு காத்மாண்டுவிலிருந்து அவங்கள வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காரு. இந்த முடிவு தான் இப்போ பாலன் ஷாவுக்கு எதிராக திரும்பியிருக்கு. இதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏராளமான காவல்துறையினரையும் இராணுவத்தினரையும் அவர் இந்த ஆற்றங்கரையோரமாக இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றதுக்கான பணியில் ஈடுபடுத்தியிருக்காரு. இதனால அங்கே வசிக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பாளர்களை ஒரு சிலர் அவங்களாவே காலி செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் இன்னும் சிலர் பெரியவங்க, வயசானவங்க, குழந்தைங்க இவங்கெல்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வீடும் இல்லாமல் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிக்கிறதா பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. 2022 அறிக்கையின்படி பார்த்தோம்னா, காத்மாண்டுடைய ஆற்றங்கரையில் வசிக்கக்கூடிய மக்கள் அப்படின்னா 3466 பேர் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி யோசிக்காம இவங்களை வெளியேற்றத்துக்காக பிரதமர் பாலன் ஷா ஒரு தீவிர முயற்சியை தொடர்ந்து முன்னெடுத்திருக்காரு. கடந்த ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து ஜூலை 6ஆம் தேதிக்குள்ள எல்லாரும் காலி செய்ய வைக்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் அவர் போட்டிருக்காரு. இதுதான் இப்ப மக்கள் மத்தியில கொந்தளிப்பை மறுபடியும் பிரதமர் மேல ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.
அதாவது மீள் குடியேற்றப்படி இந்த மாதிரி நிலம் இல்லாதவங்களை வந்து வெளியேற்றணும் அப்படின்னா அவங்களுக்கான வசதியை வந்து செஞ்சு கொடுக்கணும். ஒன்று அவங்களுக்கு முகாம் அமைக்கணும், இல்லை வேறு இடங்களில் அவங்களுக்கான இடங்கள் கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே வழங்காமல் அவங்களுடைய வீடுகள்லாம் இடிக்கிறதா குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க போராட்டக்காரர்கள். இதனால போராட்டமும் அங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியேற சொன்ன 2600 குடும்பங்களில் 325 குடும்பங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த காத்மாண்டுவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் தற்காலிக முகாம்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற எல்லாரும் இப்போ வீடு இல்லாமல் தவிக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய அரசியலமைப்புக்கு எதிராக இந்த மீறல்கள், அப்புறம் குடியுரிமைகளை கட்டுப்படுத்துகிற நடவடிக்கைகளை நிறுத்தணும். ஜனநாயக நடைமுறையும் அரசியலமைப்பினுடைய பொருளையும் முழுமையாக செயல்படுத்துங்க அப்படின்னு அரசுக்கு எதிராக குடிமை சமூகத்தை சேர்ந்த 28 முக்கிய உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு ஒரு கடிதமும் கொடுத்திருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாம அரசு இந்த நிலமற்றவங்களை வெளியேற்ற நடவடிக்கையில தொடர்ந்து ஈடுபட்டதுனால இப்ப இந்த விஷயம் மக்கள் மத்தியில போராட்டத்தை தூண்டுற விதத்துல மாறி இருக்கு. இந்த போராட்டம் இன்னும் நாளுக்கு நாள் தீவிரமடைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இந்த போராட்டம் மட்டும் கிடையாது, இதற்கு முன்னாடி சமீபத்தில் இதே காத்மாண்டுவில் ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அது என்னன்னா, ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வண்டியெலாம் புக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஓட்டுநர் அவரோட அடுத்த புக்கிங்காக அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்கே வந்து ஒரு போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நபரை வந்துட்டு தள்ளி நிற்க சொல்லியிருக்காங்க. இது நிற்கிற இடம் கிடையாதுன்னு அந்த இளைஞர் வந்து அந்த போலீஸ் கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாக்குவாதத்தினால அந்த போலீஸ்காரங்க அவர் மேலே தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தா அவருக்கு வந்து அவரோட அந்த வண்டியை வந்து பிடுங்கி வச்சுட்டு அவருக்கு வந்து 1000 ரூபாய் அபராதம்லாம் வந்து விதிச்சிருக்காங்க. இதனால அந்த விஷயம் அந்த இடத்துல பெரிய பரபரப்பாக ஆனதுனால அந்த நபர் என்ன பண்ணியிருக்கார், அந்த இளைஞர் அவரோட வண்டியிலேருந்தே பெட்ரோலை எடுத்து அவர் மேலேயே தீயை வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்கார். தீ வச்சு எரிச்ச நபரை நியாயமாக ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பியிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வண்டியை பிடிச்சி அந்த வண்டியில் அந்த இளைஞரை ஏற்றி அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் வீடியோவாக பதிவாகியிருக்கு. அங்கே இருந்தவங்கெல்லாம் அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைத்தளங்கள்லாம் பதிவேற்றிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் இன்னும் அரசுக்கு எதிராக மாறி இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த போலீஸ்காரங்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்கு அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. அதே மாதிரி இறந்த நபருக்கு வந்து எந்த இழப்பீடும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த விஷயமும் இளைஞர்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த உயிரிழந்த இளைஞரனுடைய உறவினர்களும் அவரோட நண்பர்களும் இன்னும் அந்த காத்மாண்டுவில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பாலன் ஷாவுக்கு எதிராக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரதமரா பதவியேற்றதுல இருந்தே பாலன் ஷா வந்து மக்கள் கிட்ட இருந்து விலகிதான் இருக்காரு. அவர் வந்து எந்த ஒரு விழாக்களையும் அவர் வந்து பங்கேற்கிறது கிடையாது. தன்னோட சொந்த தொகுதி மக்களை கூட அவர் போய் சந்திக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தை கூட புறக்கணிச்சிட்டு வராரு. பொது நிகழ்ச்சிகளை பங்கேற்க மாட்டேங்கிறாருன்னு நிறைய விஷயங்கள் பாலன் ஷா மேல குற்றச்சாட்டா வைக்கப்படுது. எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட சொந்த மாநில மக்களையும் சொந்த நாட்டு மக்களையுமே வந்து காக்கிறதுக்கு வந்து தவறுறாரு இந்த பிரதமர் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இப்ப இந்த விஷயங்கள் இன்னும் ரொம்ப சீரியஸாவே அங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாசகமும் அங்க இப்ப பிரபலம் ஆயிட்டு இருக்கு. கருப்பு கண்ணாடியை கழட்டுங்க பாலன் ஷா பிரதமர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் முழக்கங்களையும் எழுப்பிட்டு வராங்க. இதுக்கான பதாகைகள், சுவரொட்டிகள் இதெல்லாமே வந்து ஒட்டப்பட்டிருக்கு. ஸோ இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஜென்சிகளினுடைய நம்பிக்கையின் சின்னமா பார்த்த பாலன் ஷா மேல இப்ப ஜென்சி தலைமுறையினர் கடும் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. யாரால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரோ அவரே இன்னைக்கு ஜென்சிகளினுடைய எதிர்ப்பு குரலா மாறிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் எழுது. மறுபடியும் இப்ப நேபாளம்ல வந்து தேர்தல் வருமா, இல்ல இந்த ஆட்சி கலைக்கப்படுமா, இல்ல இந்த விஷயத்தெல்லாம் வந்து இப்ப பிரதமரா இருக்கக்கூடிய பாலன் ஷா எப்படி சமாளிக்க போறாரு, இந்த மாதிரியான நிறைய கேள்விகளோட நேபாளம் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நேபாளம் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பா அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாங்க, ஒருவேளை இந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கான கொடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கையெல்லாம் திரும்ப வாங்குவாங்களா இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. ஆனாலும் மக்கள் இன்னும் அங்க போராட்டத்தில் இருக்காங்க. போராட்டம் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய தகவலாகவும் இருக்கு. சென்னை அண்ணா நகரில் நடைபெறும் மங்களா அண்ட் டீம் 10வது பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.